श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो में सन्निधत्तां सदाकृति रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्तदितरान्तनाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नमः भुक्तिमधीमहे यदुक्तयस्त्रये कण्ठे यान्ति मङ्गलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे ஸ்ரீபராசரபட்டருடைய ஸ்ரீரங்கராஜஸ்தவம் என்ற ஆச்சரியமான ஸ்தோத்திர கிரந்தம் நம்பெருமாள் ரங்கநாதனை பற்றியது. அதில் 99வது ஸ்லோகம் இன்றைய தினம் சேவிக்கலாம். ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் அவருடைய நைச்சானுசந்தானம் ரொம்ப ஆச்சரியமாக நமக்காகவே எழுதினது போல இருக்குது. போன ஸ்லோகத்தில் தயை, அதாவது இந்த துக்கத்தை போக்குவதற்கு அடியனுக்கு பிரசக்தியே இல்லை, ஏன்னா அடியன் சம்சாரத்தில் துக்கப்பட்டு இருந்தாலும் அதை சந்தோஷமாக துக்கங்களெல்லாம் சுகமாகவே பாவிக்கிறேன். அதனால் தேவரீர் என்னை ஒதுக்காமல், சர்வஜனான தேவரீர் இந்த பயல் துக்கத்தையே சுகமாக பிரமித்து விட்டாலும் உண்மையில் இவன் துக்க அனுபவமே பண்ணுகிறான் என்று அறிய வல்லவர். அதனால் உமது தயாகுணம் என் மீது பாய்ந்து என் துயரத்தை போக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார் போன ஸ்லோகத்தில். இந்த ஸ்லோகத்தில் கர்ப்பஜன்ம ஜராமிருதி கிளேஷ கர்ம ஷடூர்மிகா ஸ்வேவ தேவ வஷட்கிருதம் த்வாம் ஸ்ரீயோர் ஹமகாமயே. கர்ப்பஜன்ம ஜராமிருதிர் கிளேஷ கர்ம ஷடூர்மிகா ஸ்வேவ தேவ வஷட்கிருதம் த்வாம் ஸ்ரீயோர்ஹம் அகாமயே. ஸ்ரீய அர்ஹம் அகாமயே, அதாவது திருவரங்கனே, ரங்கநிதே, திருவரங்கனே, கர்ப்பத்தில் தோன்றியதன் மூலமாக உண்டாகக்கூடிய 6 வகையான மாற்றங்கள், தோன்றுதல், வளர்தல் முதலான 6 வகையான மாற்றங்கள், வயோதிகம், மரணம் முதலான மாற்றங்களில் நான் சிக்கியபடி உள்ளேன். இப்படி உள்ள போதும் நான் செய்கிறது என்ன? தேவர்களுக்காக வைக்கப்படும் அந்த நெய், தேவர்களுக்காக யாகத்தில் வைக்கப்படும் நெய், அதை நாய் விரும்பி அதை பார்த்து கொண்டு நக்கறதுக்கு முயற்சி செய்வது போல ஸ்ரீரங்கநாச்சியாருக்கே உரியவனான தேவரீரை நான் விரும்பி நிற்கிறேனே, எவ்வளவு ஈனத்தனமான செயல் அது என்று அனுபவிக்கிறார். கர்ப்பஜன்ம ஜராமிருதி கிளேஷ கர்ம ஷடூர்மிகா ஸ்வேவதேவ வஷட்கிருதம் த்வாம் ஸ்ரீயோர் ஹம காமயே. ஸ்ரீயோ அர்ஹம் அகாமை, அதாவது ஆளவந்தார் திகசுச்சிமவனீதம் என்ற ஸ்லோகத்தினால் தன்னுடைய அயோக்கியத்தையை, அதாவது யோக்கியத்தை இல்லாது இருப்பது, குவாலிஃபிகேஷன் இல்லாமல் இருக்கிறது, அதை அனுசந்தானம் பண்ணினது போல அந்த ஸ்தோத்திர ரத்னத்தில் திகசுச்சிமவனீதம் என்ற ஸ்லோகத்தில் அவர் அனுசந்தானம் பண்ணது, அதை ஒட்டி அதை திருவுள்ளப்பட்டு பராசரபட்டர் தாம் இந்த ஸ்லோகத்தில் பண்ணுகிறார். அதே அர்த்தத்தை துவனிக்க கர்ப்பவாசம் முதலான 6 விகாரங்கள், 6 வகையான மாற்றங்கள். கர்ப்பம் வாசம்னா பிறந்தார், பிறகு தொட்டிலில் கிடந்தார், தவழ்ந்தார், பெரியவனாக வளர்ந்தார், நோயினால் கட்டிலில் கிடந்தார், பிறகு இறந்தார் என்கிற 6 மாற்றங்களான அலைகளில் உழலக்கூடிய அடியனை, அப்படி 6 விதமாக மாற்றங்களால் இந்த சரீரம் உழன்று அடியேனை, அப்படி இருக்கும் அடியேனை தேவரீரை விரும்புவது எது போல இருக்குது அப்படின்னா, யாகங்களில் வஷட்கார மந்திரத்தினால் தேவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஹவிஸ்னா அந்த நெய், அதை நாய் விரும்புவது போல பிராட்டிக்கு உரியவரான தேவரீரை நாய் போன்ற அடியேன் விரும்பினேனே.
ஆண்டாள் பாசுரம் போல வானிடை வாழும் அவ்வானவர்க்கென்று மறையவர் வேள்வியில் வகுத்த அவி கானிடை திரிவதோர் நரி புகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வதொப்ப என்று நாச்சியார் திருமொழியில் அனுபவிக்கிறார். அதை போல சுவாமி இங்கு தன்னுடைய நிலைமையை தெரிவிக்கிறார். பிராட்டியாருக்கு போக்கியமாக பிராட்டியாருக்கே உரியவரான தேவரீர் அடியேன் ஆசைப்படுறேனே, அதுவும் எப்பேற்பட்ட அடியேன் 6 வகையான மாற்றங்களால் சிக்கி வயோதிகம் மரணம், பிறப்பு வயோதிகம் மரணம், ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி முதலான மாற்றங்களில் அடியேன் சிக்கியபடி, அப்படி இருந்தும் அடியேன் தேவரீரை விரும்புகிறேனே, என்ன ஒரு ஈனத்தனமான நீச்சத்தனமான செயல். கர்ப்ப ஜன்ம ஜராமிருதி கிளேச கர்ம ஷடூர்மிகா ஸ்வேவதேவ வஷட்கிருதம் துவாம் ஸ்ரீயோ அருகம் அகாமய ஸ்ரீயா அருகம் அகாமய கர்ப்ப ஜன்ம ஜராமிருதி கிளேச கர்ம ஷடு ஊர்மிகா கர்ப்பவாசம், ஜன்ம பிறப்பு, ஜரா கிழத்தனம், மிருதி மீண்டும் மரணம், இப்படி கிளேஷனா அவித்யா, அஸ்மிதா, ராகத்வேஷ அபினிவேஷங்கள் எனப்பட்ட கிளேஷங்கள், குழப்பங்கள். அவித்யான அஜ்ஞானம், அஸ்மிதானா அந்த ஒரு ஈகோயிஸ்டிக் நான் எனது என்ற விஷயம், ராகம் ஆசை, துவேஷம் கோபம் பொறாமை போன்றவைகள் ஆகிய கிளேசங்கள் குழப்பங்கள், கர்ம புண்ணிய பாப ரூபங்களான வினைகள், இவைகளாகிய 6 வகையான ஊர்மிகா பிறவி பெருங்கடலில் மாறி மாறி வரும் ஊர்மிகள் பேரலைகளுக்கு உட்பவற்றான அடியேன். கர்ப்பவாசம், பிறப்பு, கிழத்தனம், மரணம், அவித்யா, அஸ்மிதா, ராகத்வேஷ அபினிவேஷங்கள் எனப்பட்ட கிளேசங்கள் மற்றும் கர்மா புண்ணிய பாப கர்மா, ஷட், இப்படி 6 வகையான பிறவி பெருங்கடலில் மாறி மாறி வரும் பேரலைகளுக்கு ஆட்பட்டு மூழ்கி கிடக்கும் அடியேன் தேவ வஷட்கிருதம் தேவர்களுக்கு என்று ஏற்படுத்திய வஷட் இந்திராய என்றவாறு மந்திரம் கூறி அக்னியில் ஹோமம் செய்ய வேண்டிய ஹவிஸை ஸ்வா இவ, ஸ்வா அப்படின்னா நாய், ஸ்வா இவ நாய் விரும்புவதைப் போல ஸ்ரீயகா பெரிய பிராட்டியாருக்கு அருகம் ஏற்றவரான பெரிய பிராட்டியாருக்கு ஏற்றவரான துவாம் தேவரீரை அகாமையே காமிக்கிறேன், நான் விரும்புகிறேன். அப்படிப்பட்ட பெரிய பிராட்டியாருக்கே ஏற்றவரான தேவரீரை விரும்பினேனே. அதாவது கர்ப்பவாசம், பிறப்பு, கிழத்தனம், மீண்டும் மரணம், கிளேசங்கள், புண்ணிய பாப ரூபங்களான வினைகள், இவைகளாகிய 6 வகையான பிறவி பெருங்கடலில் மாறி மாறி வரும் பேரலைகளுக்கு உட்பட்டவனான அடியேன் தேவர்களுக்கு என்று ஏற்படுத்திய வஷட் இந்திராய என்றவாறு மந்திரம் கூறி அக்னியில் ஹோமம் செய்ய வேண்டிய ஹவிஸை நாய் விரும்புவதைப் போல பெரிய பிராட்டியார் ரங்கநாயகிக்கு ஏற்றவரான தேவரீரை விரும்பினேனே. அம்மான் ஆழிப்பிரான், அவன் எவ்விடத்தான், யானார் என்றபடி அடியேன் இருக்கணும். திருவாய்மொழி 5ஆம் பத்து 1ஆம் பதிகம் 7வது பாசுரத்தில் அம்மான் ஆழிப்பிரான், அவன் சக்கரத்தான், அவன் எங்கே நான் எங்கே என்றபடி அடியேன் கொடுவினையேனும் பிடிக்க, அடியேன் எங்கே கொடுவினையேனும், இந்த கொடுவினையேன் அவனும் உன்னுடைய திருவடியை பிடிக்கிறேனே என்றபடி இவ்வளவு ஸ்லாக்கியமான தேவரே திருவேடியை அடியேனும் வருட வேண்டும் என்று ஆவல் கொள்கிறேனே. பெரிய பிராட்டிக்கு மட்டுமே வருடக்கூடிய அந்த திருவடியை அடியேனும் பிடித்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேனே. இது எப்படி இருக்குன்னா, தேவர்களுக்கு என்ற வகுத்த அவிசை நாய் விரும்புவது போல இருக்கு. ஆண்டாள் சொல்கிற மாதிரி வானிடை வாழும் அவ்வானவர்க்கு மறையர் வேள்வியில் வகுத்தாவி கானிடை திரிவதோர் நரிப்புகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வதொப்ப ஊனிடை ஆழி சங்கு தமர்க்கென்று உன்னித்தெழுந்த என் தடமுலைகள் மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகிலேன் கண்டாய் மன்மதனே. 1ஆம் பத்து 5வது பதிகம் நாச்சியார் திருமொழி. அப்படி பாடவல்ல நாச்சியார் அருளியதை இங்கு அனுசந்திக்கணும். கர்ப்ப ஜன்ம ஜராமிருதிகள் பத்தர்களான நமக்கும் தன்னடைவே நம்மை கேட்காமலேயே வரும். எல்லாம் வரும். கர்ப்பம், ஜன்மம், ஜரா, மிருதி எல்லாம் வரும். இதனை தேன பிராப்தம் கர்ப்பவாசாதி துக்கம்னு முகுந்த மாலையில் குலசேகர ஆழ்வார் அருளுகிறார். தேன பிராப்தம் கர்ப்பவாசாதி துக்கம். ஜன்மம் கர்மத்தால் எவருக்கு உண்டோ அவருக்கு கிளேச கர்ம விபாக ஆஷாயாதையாக வந்துடும்.
கட்டாயம் மாறி மாறி வரும். இதில் தப்பவே முடியாது. எவன் ஒருவன் பிறக்கிறானோ அவனுக்கு இதெல்லாம் ஏற்பட்டு தான் ஆக வேண்டும். நோ எஸ்கேப். கிளேஷ கர்ம விபாகாசையை அபராமிருஷ்டா புருஷ விஷய ஈஸ்வரகான்னு சூத்திரத்திலும் அதன் வியாச பாஷ்யத்திலும் இது இருக்குது அப்படிங்கிற ஸ்ரீவத்சங்காச்சார். அது இல்லாமல் இந்த அவித்யா அஸ்மிதா ராகத்வேஷ அபினிவேஷங்களை கிளேசம் என்பர். இது சரணாகதி தீபிகையிலையும் வியாக்கியானத்தில் தெரிவிக்கிறார்கள் ஆச்சாரியர்கள். இந்த ஷடூர்மிகள் 6 அலைகள், பிறவி பெருங்கடலில் ஓயாமல் மாறி மாறி வரும் அலைகள் இவை. இந்த 6 எந்த 6? அதான் கர்ப்பவாசம், பிறப்பு, கிழத்தனம், மீண்டும் மரணம், கிளேசம் அதாவது அவித்யா அஸ்மிதா ராகத்வேஷம் போன்ற கிளேசங்கள், கர்ம புண்ணிய பாப ரூபங்களான வினைகள், இவை எல்லாமே இந்த 6. ஜாயத்தே அஸ்தி வர்த்ததே விபரீணமதே அபக்ஷீயத்தே வினஷ்யத்தே என்ற 6 நிலைகள். உண்டாயிற்று, இருக்கிறது, வளர்கிறது, மாறுபாடுகளை அடைகிறது, வரவர குறைகிறது, அழிகிறது. கர்ப்பத்தில் உண்டாயிற்று, இருக்கிறது, தவழ்கிறது, வளர்கிறது, மாறுபாடுகளை அடைகிறது, மூப்படைகிறது, அழிகிறது. இதிலேருந்து எக்ஸப்ஷனான பரமாத்மா ஒருவர் மட்டுமே என்று இருந்து வரும் பொருள். மற்றைய சேத்தன அச்சேதனங்களுக்கு ஸ்வரூப விகாரமோ ஸ்வபாவ விகாரமோ கட்டாயம் உண்டு. ஸோ இந்த 6 அலைகள் நம்மால் போக்கிக் கொள்ள முடியாதவை. எம்பெருமான் திருவள்ளுவரால் தான் போக்க முடியும். விஷ்ணு கர்மாணி பஷ்யத்த என எம்பெருமான் அவரது அவதார காலங்களில் செய்தருளிய கடலில் அணை கட்டியது, துவாரகா நிர்மாணம் முதலானவைகள் அவர் இப்போ இல்லாட்டாலும் அவரது செயல்களாக மதிக்கப்பட்டு வருபவை. இதை காணுங்கள் என்பது இந்த வாக்கியத்தின் பொருள். ஸ்ரீ பராசரர் விஷ்ணு புராணத்தில் தெரிவிக்கிறார். அபக்ஷய விநாசாபியாம் பரிணாம த்விஜன்மபி வர்ஜிதா சக்கியத்தே வக்து ய சதாஸ்தீதி கேவலம். இந்த 6 அலைகளையும் நம்மால் போக்கிக் கொள்ளவே முடியாது. பெருமாளுடைய அவதார காலங்களில் செய்த லீலைகளை இப்போ இல்லாட்டா கூட அதை நினைத்து பார்த்து மதிக்கப்பட்டு வருவனே, அதை காணுங்கள் என்கிறார் அவர். ஸோ சேது தர்சனமே சகல பாபங்களையும் போக்கும். அதில் ஸ்நானம் செய்வது எவ்வளவு பெரிய புண்ணியம். சுவாமி தேசிகன் சொல்கிறார், தே வீக்ஷ சேத்தும் அதுனாப்பி ஷரீரவந்தா சர்வே ஷடூர்மி பகுளம் ஜலதிம் தரந்தி. சேது தர்மமே ஷடூர்மி, இந்த 6 கிளேசங்களையும் போக்கும். இப்படி ஆச்சரியமாக வடிவினையில்லா திருமகள் மற்றும் நிலமகள் வருடும் மெல்லடியை முடிவினையேனும் பிடிப்ப ஒரு நாள் கூவுதல் செய்தல் வாராயே என்ற பாசுரம் இங்கு பராசர பட்டருக்கு திருவுள்ளம். ராகவோர்ஹதி வைதேகிம் தம் சேயம் அசிதேக்ஷனா என்ற வச்சனம், துவாம் ஸ்ரீயோ அர்ஹம் என்ற பொது திருவுள்ளம் பராசர பட்டருக்கு. ராகவோர்ஹதி வைதேகிம் தம் சேயம் அசிதேக்ஷனா, ராகவனுக்காக வைதேகி. அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமக.